ஆஸ்திரேலியா விசஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பங்களாதேஷ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு மிச்சல் ஸ்டார்க் வந்து பங்களாதேஷ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அதிர்ச்சி கொடுத்தாரு. 6 விக்கெட்ஸு. அந்த வெறும் வந்து 34 ஓவரில் அவங்க வந்து டோட்டலாக ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஒரு 64 ரன்னுக்கு ஆல் அவுட்டே ஆகிட்டாங்க. அதில் இன்னைக்கு எப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான டே. ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து 6 விக்கெட்டு, அடுத்து ஹேசல்வுட்டு, கமின்ஸு, இவங்களே வந்து இவங்க 3 பேருமே வந்து 10 விக்கெட்டுமே எடுத்து முடிச்சிட்டாங்க. சரி, இவங்க 64 ரன்ஸ் ஆல் அவுட் ஆகிட்டாங்க, அடுத்து இவங்க பெரிய லீடு வச்சுருவாங்க அப்படின்னு ஆஸ்திரேலியாவை பார்த்தா, ஆஸ்திரேலியா இப்போ அவங்க வந்து அதாவது 150 சம்திங்க்கு 8 விக்கெட்ஸ் போச்சு. அதில் வந்து ஸ்டீவன் ஸ்மித் ஒரு 40 சம்திங்கு, அப்புறம் வந்து கேமரன் கிரீன் இன்னும் அவுட் ஆகலை, 50 ப்ளஸில் வந்து இருக்காரு. பங்களாதேஷில் வந்து சொரிஃபுல் அஸ்லாம் அவர் இன்னைக்கு 6 விக்கெட்டு. எப்படின்னா இன்னைக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான டே. மாற்றி மாற்றி வந்து எப்படின்னா அவங்க மிச்சல் ஸ்டார்க் வந்து 6 விக்கெட்டு, திருப்பி இவங்க சொரிஃபுல் அஸ்லாம் வந்து 6 விக்கெட்டு. டோட்டலாக வந்து இனி ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்னாலே வந்து இப்போ ரொம்ப நாளாக வந்து பேட்ஸ்மேனுக்கு தான் இருக்கிறப்ப இப்போ வந்து பவுலருக்காக மாறி இருக்கு. அடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகுது, இந்த மேட்ச் வந்து யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே அமைஞ்சிருக்கு. நாளைக்கு என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.